என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவி வைஷ்ணவி இந்திய சுதந்திர போராட்ட தியாகியை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு அந்த பெண்ணு அந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தில் எந்த அளவுக்கு சாதி ரீதியான சிக்கலை சந்தித்தது, எந்த மாதிரியான கஷ்டங்களை சந்தித்தது அப்படின்றத பற்றி இந்த ஆடியோவில் அந்த பெண் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது என்னென்ன நிகழ்வு நடந்தது அப்படின்றத தங்கை சொல்லியிருக்கு. அந்த ஆடியோ தான் நான் இதில் பதிவு பண்ண போகிறேன். பாருங்கள். ஒரு மள்ளத்தியாக பயப்படாமல் இவ்வளோ இடையூறுக்கு மத்தியிலையும் இவ்வளோ சிக்கலுக்கு மத்தியிலையும் அந்த பெண்ணு துணிஞ்சு இவ்வளோ தூரம் வெளிப்படையாக பேசுது. இதற்கு நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், அந்த பெண்ணுக்கு ஆதரவுக்காரங்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம் சமூகத்திலே சிலர் இடையூறாக இருக்கிறதா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இந்த ஆடியோ முழுமையாக கேளுங்க. இந்த பெண்ணுக்கு நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் ஒன்று திரண்டு இந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும். தங்கச்சியோட கோரிக்கை என்னன்னா, என்ன மாதிரி வேறு யாரும் இந்த மாதிரி காலேஜிலேருந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் தங்கச்சி போராடிட்டு இருக்கு. தங்கச்சியோட போராட்டத்திற்கு நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், அந்த பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்கணுன்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இப்போ அந்த ஆடியோ இதில் பதிவு பண்ணுறேன், கேளுங்க. ஹலோ. வணக்கம்டா பாப்பா, எப்படி இருக்க? நலமா இருக்கியா? நல்லா இருக்கேன். இப்போ தாண்டா அந்த ஆய்வு கட்டுரை பார்த்தேன். அது சம்பந்தமா ஒரு கண்டென்ட் போட்டிருந்தேன். அதுலேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருச்சு. சரி, இருந்தாலும் பாப்பாட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கி அதை தெளிவுபடுத்தி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னுக்காண்டி தான் இப்போ உனக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். அந்த அழகப்பா பல்கலைக்கழகத்துல என்ன நடந்தது, யாரால உனக்கு பிரச்சனை வந்துச்சு, இது சம்பந்தமா உனக்கு கொடுத்தக்கூடிய அந்த டார்ச்சலுக்கு இது வரைக்கும் காவல்துறை தரப்புல இருந்து எஃப்ஐஆர் எதுவும் பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லது. எதனால, எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றேன் என்ன என்ன நடந்தது அப்படின்றத. என் பேர் வைஷ்ணவினா, அழகப்பா யூனிவர்சிட்டியில எம்ஏ ஹிஸ்டரி படிச்சேன். இப்ப முடிச்சாச்சு. லாஸ்ட் செகண்ட் இயர்ல லாஸ்ட் செம்முல எனக்கு ப்ராஜெக்ட் தான், ஆய்வு மட்டும்தான், பேப்பர் எதுவுமே கிடையாது, ஆய்வு மட்டும்தான். ஆய்வு தலைப்பு எடுக்கிறது நம்மளுடைய இஷ்டம் தான். நம்மளுக்கு பிடிச்சா மட்டும்தான் அதை எடுக்க முடியும், இல்லைன்னா ஒரு ஆய்வு பண்ணவே முடியாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க எல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் எனக்கு பிடிச்ச மட்டும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வீரசேகரனார் ஐயாவை பத்தி நான் எடுத்தேன். கிளாஸ்ல எல்லாருமே ஒரு நாளைக்கும் கேட்பாங்க, நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, அது புதுசாதான் இருக்கணும், பழைய விஷயங்கள் எல்லாம் இது பண்ணக்கூடாது, ஒரு ஆய்வை பொறுத்தவரை அரைச்சமாவே அரைக்க கூடாது, புதுசாதான் எடுக்கணும், அதுதான் ஒரு வரலாற்றோட இது நோக்கங்கள். ஆனா நான் எல்லாரை பத்தியும் தெரியுது, ஏன் ஐயாவை பத்தி நம்ம எழுதக்கூடாது? அது ஐயாவை பத்தி சொன்னாலே மாணவர்களுக்கு இடையில அவர் ஒரு கேஸ்ட் ஒரு சாதி தலைவர். அதான் இன்னைக்கு இதே கூட அரசியல்வாதிகளே சாதி தலைவர் தானே முத்திர ஊத்துறாங்க. நாம எங்களுக்கு போன்ற ஆட்கள் தானே சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சமூகத்துல நிறைய பேர் சாதி ஒழிப்பு போராடுறாங்க. அதுவும் இல்ல, மாணவர்களுக்கிடையே அவர் வீரசேகரனா அது ஒரு கேஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ அவரை பத்தி ஆய்வு பண்ணுவோம். ஏன்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஊருக்காரர் எடுக்கலைன்னா நம்ம எதுக்கு இது அப்படின்னு. அதே மாதிரிதான் நான் ஐயாவை என்னுடைய ஆய்வுக்கு எடுத்தேன். அப்ப ஒரு ஸ்டாப்பும் டெய்லியும் கேட்பாங்க, ஒரு அவர் யார் யார் என்னென்ன டாபிக் பண்ணீங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. வெறும் வாய் வார்த்தை தான், புதுசா பண்ணணும், நீங்க எத வேணாலும் எடுங்க, நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஒரு டாபிக்னு சொல்லும் போது அதே மாட்டம் தான். நானும் அதோ ஒரு ஆர்வத்துலதான் கிளாஸ்ல கேட்கும்போது பரந்தாமன் சார் வந்தாங்க. நான் சொன்னேன், எல்லாரையும் கேக்குற மாட்டம் தான் என்கிட்டயும் கேட்டாங்க. உன்னோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வீரசேகரனார் ஐயாவை பத்தி நான் எடுத்திருக்கேன், நான் ஆய்வு பண்ணணும்னு ஆசை சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எடுத்த உடனே அவர் சொன்னார் கேஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஏன் சார் சொல்றீங்க? இல்ல வேண்டாம். அவரு இல்லைன்னு சொல்லிட்டு, உனக்கு நாங்க இல்ல சார் நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன், உனக்கு நான் கைடா வந்தேன்னா இத பண்ண விட மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப நான் நினைச்சேன், ஒரு வரலாற்று ஆசிரியர் இப்படி சொல்லும் போது அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? அடுத்து PhD பண்ணணும்னு என்னெல்லாம் இருக்கும்ல. கண்டிப்பா.
அதே இதுதான் எனக்கு இவர் அப்பனா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸே சொல்றாங்களே இது கேஸ்ட் அப்படின்னு. அப்ப இந்த எண்ணத்தை மாத்தணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இத பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதோடதான் நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன்னா கைடு பிரிக்கிறாங்க. ஆனா ஹெச்ஓடி சாரு கிருஷ்ணமூர்த்தி, எங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் தான். பரந்தாமன் சார் ஹெச்ஓடி வந்து என்னன்னா ஹெச்ஓடி சார் வந்து எல்லா ஸ்டாஃபையும் வச்சுதான் இது பண்ணாங்க. ஆனா பரந்தாமன் சாரை கூப்பிடல. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இதுன்னு தெரியல, சரியா பேசிக்க மாட்டாங்க, கூப்பிடல. அதை வச்சு கொஞ்சம் இது பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. சாரை வச்சு கூப்பிடல, ஆனா எல்லாருமே பிரிச்சுட்டாங்க அப்படின்னு. என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு இதெல்லாம் நடந்தது கிளாஸ்ல. அப்ப பரந்தாமன் சார் எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொன்னாங்க. சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களோட டாபிக் நேமோட கேட்கல. கைடா பொறுத்தவரை ஒரு ஆய்வு பண்றோம்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுக்கணும். ஆனா எனக்கு அது கூட கொடுக்கல. நான் ஐடி கார்டை வச்சுட்டுதான் பரமக்குடிக்கு போனேன். செல்லூர் மக்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பரமக்குடியிலயும் எனக்கு போன உடனே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாட்டம் அழகப்பா யூனிவர்சிட்டில இருந்து வரேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட், ஐயாவை பத்தி நான் ஆய்வு பண்ண போறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோடனே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த வகையில எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல, சப்போர்ட் தான் நிறைய இருந்தது. பரவாயில்ல இப்படி வந்து ஒரு பொண்ணு கேக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலைமையில இருக்குல்ல இப்படி எல்லாம் ஒரு நாளும் ஒரு டேட்டா கிடைக்கும் போதெல்லாம் ஒரு கைடுக்கு வந்து நாங்க சொல்லணும். ஆனா என்னன்னு கூட எதிர்பார்க்கல. யார்கிட்டயுமே நான் எப்படி பண்ண போறேன், எனக்கு ஒரு சப்போர்ட் கூட இல்ல அந்த இதுல. ஸ்டூடெண்டும் வந்து என்னன்னா இந்த மேம்கள் வந்து அவங்களே சொல்றாங்க, நாங்களே ப்ராஜெக்ட் பண்ணி தர மேம்கள் வந்து ராதா மேம், சாந்தி மேம், பரந்தமன் சார், இவங்க எல்லாம் நல்லா க்ளோஸ், ஒரே இடது கை வலது கை அப்படி சொல்லிக்கலாம். இவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. அப்படி இருக்கல ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து சொல்றாங்க, நான் பண்ணி தரேன், நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அப்ப என்கிட்ட இருந்தா வந்து கேட்டாங்க, வைஷ்ணவி நீ எதுவும் பண்ணாத பாப்பா, நானே பண்ணி தரேன் அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், இல்ல மேம் என் ப்ராஜெக்ட நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாட்டம் நடக்கையில வந்து சயின்ஸ் டே வருது. அப்ப எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த தொழிலுறவு எல்லாம் இழந்த கரையில கல்வெட்டுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சாங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அப்படி அந்த பொருட்களை அந்த சயின்ஸ் டே அப்ப நாங்க வைப்போம். அந்த மாட்ட நேரத்துல இந்த பொருளை எடுத்து இந்த பக்கம் வைக்கலன்னு என் கிளாஸ் சத்தியமூர்த்தி பையன் அவன்கிட்ட தான் சொன்னேன், காலையில இருந்து நாங்க எடுத்து வைக்கிறோம், கடுப்பேத்தாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சயின்ஸ் டேல அவ்வளவு பசங்க நிக்கிறாங்க, அவ்வளவு பொண்ணுங்க நிக்கிறாங்க. இந்த ஸ்டாஃப் எல்லாம் உள்ள கிளாஸ் ரூம்குள்ள இருக்காங்க. இது வெளியில தான் நடக்குது பொருள் இருக்கையில, சாயங்காலம் 5 மணி போல. அப்ப எனக்கு ரொம்ப இது வந்து கையுஞ்சிட்டு அடிக்க வந்தேன், பரதமன் சார்ட்ட சொல்லவா அப்படின்னு. நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல போட அப்படின்னு சொன்னேன். அதோட அவன் போயிட்டு நேரா சார்ட்ட போய் சொன்னான். மறுபடியும் வந்து இதெல்லாம் வேற யார்ட்டாச்சும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேவலமா பேசலாம். ஒரு சயின்ஸ்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா அது அவருக்கு தெரியாத மட்டுமே அது இருந்தாரு. அவருக்கு தெரியாத மாணவர்கள் மத்தியில ஒண்ணு வந்து அவ்வளவு ஒரு தரக்குறைவான வார்த்தையில பேசுனாங்க. இதே விஷயத்த வந்து நான் வீட்டுல நைட் தான் சொன்னேன். வீட்டுல நீ இப்பவே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி தம்பி எல்லாம் ரொம்ப இது பண்ணான். எப்படி உன்னை வந்து ஒரு பொண்ணை வந்து அடிக்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடதான் நான் வந்துட்டு இதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சார் கிருஷ்ணமூர்த்தி சாரை போய் பார்த்து சொன்னேன், சார் இந்த மாட்டான் சயின்ஸ் டே இருந்தா சத்தியமூர்த்தி பையன் என் கிளாஸ்மேட் தான், அந்த பையன் அடிக்க வந்தான், யாரு பேரை சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா பரந்தாமன் சார் பேரை சொல்லி. அது எப்படின்னா ஒரு பேரை சொல்றான், இப்ப நான் வந்து உங்க பேரை சொல்லிட்டு ஒருத்தவங்களை அடிக்க போனேன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாம அது எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, எப்படிமா அடிப்ப என் பேரை, அப்ப நாளை பின்ன எனக்கு சிக்கல் வரும், ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் பண்ணுவீங்கல்ல. ஆனா எதுவுமே பண்ணல. இதை ஏன் நீ இப்ப வீட்டுல சொன்ன அப்படின்னு சொல்லிதான் ஹெச்ஓடி சார் என்னைய திட்டினாங்க. அவரும் இருக்காரு அந்த ஹெச்ஓடி சார் ரூம்ல இருக்காங்க. அவர் என்கிட்ட காலையில கேட்டாரு, நான் எதுவுமே பதில் சொல்ல. ஏன்னா இவர் பேரை சொல்லிட்டு அடிக்க வந்தா நான் எப்படி இவர்கிட்டயே போய் சொல்ல முடியும், எனக்கு ஒரு பயம் வந்தது. அப்ப வந்து நான் அவருக்கு அவர் வந்து என்னடா அப்படின்னு லேசா மிரட்ட மாட்டோம், ஒரு சாரி சொல்லி இது பண்ணிட்டாங்க. என்னடா இவ்வளவு பிரச்சனை இருந்தது, சாரி நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு. நானும் அந்த நேரத்துல நம்ம வந்து நல்லபடியா ஆய்வு முடிக்கிறோம், அதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. இருந்துச்சு. அதோட இந்த டாபிக் தான் நான் பண்றேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் பரமக்குடிக்கு போவேன் வருவேன், வீட்டுல எல்லாம் தெரியும் எல்லாருக்குமே, எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்லாரும் வீட்லயே சொன்னாங்க, பயந்தாங்க ஏமா அப்படின்னு சொல்லிட்டு. இது இதாகும், பயப்படாதீங்க, இப்படியே இருந்தா யாருதான் இது பண்றது அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ராதா மேம், சாந்தி மேம்ல என்னை ரொம்ப ஸ்டூடெண்ட் மத்தியில தரக்குறைவா பேசி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அது எனக்கு ரொம்ப
சேர்ந்துக்கிட்டு அதோட ராதா மேம் வந்து நான் வெளியில உட்காந்துருந்தேன், டிபார்ட்மெண்ட் வெளியில உட்காந்துருந்தேன், மாஸ் படிக்கிட்டேன். வந்துட்டு திடீர்னு வந்து நீ யாரோட கைடு, எல்லாரும் வந்து என்னை பாக்குறாங்க, நீ வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உன்னை மிரட்டல, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் இந்த மாட்ட பரந்தாமன் சார் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொன்னேன். பரந்தாமன் சார் ஸ்டூடெண்ட்னா அப்ப என்கிட்ட தானே வரணும், நீ என்னை வந்து பாக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வந்து இல்ல மேம், லாஸ்ட் வைவா அப்ப நீ என் கால் கிட்ட தானே வந்து நிப்ப, அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்க வந்து யாரு கைடோ அவங்ககிட்ட தானே ஹெல்ப் கேட்கணும், இவங்ககிட்ட எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் எடுத்ததுல இருந்தே பிரச்சனை. அந்த மேம் என்னன்னா சத்தியமூர்த்தி என்ன வேணாலும் பண்ணுவேன் சாருக்காக அப்படின்னு சொல்றாங்க. சாந்தி மேம் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப இது அவன் வந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கிளாஸ் கூட அவ்வளவா வரமாட்டான், சார் ரூம்ல தான் இருப்பாங்க. பரந்தாமன் சார் ரூம்ல உடச்சால உட்காந்துருப்பாங்க. வீட்டு லீவ் விட்டா கூட போக மாட்டான், இங்கதான் கடையா கிடப்பான் டிபார்ட்மெண்ட்லயே. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்ப ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னோட தெரியும். போறப்போ வரப்போ பரந்தாமன் சார் என்னை முறைப்பாங்க. சின்ன பொண்ணா ஒரு பொண்ணு எப்படி பாக்குறாங்க கூட தெரியாத அளவுக்கு. அதோட இந்த இதெல்லாம் நடக்கல, ப்ராஜெக்ட் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட சரியா பேசல. நல்லா பேசிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பேசவே இல்லை என்கிட்ட. இதுதான் அப்படின்னு. அப்புறம் இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கல, திடீர்னு விசி சார் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு விசிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரவி சார் வந்துட்டு மீட்டிங் போட்டாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. வந்துட்டு பொதுவா வான் பண்ணிட்டு போனாங்க. 3 டைம் வரேன், 3 டைம் இதே பிரச்சனைதான் அப்படின்னு சொல்லி, கேஸ்ட் பிரச்சனை ஏன் இப்படி நடக்குது இந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி பொதுவா வான் பண்ணிட்டு அவர் வாட்ட போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெட்டிஷன் நான் குடுக்கவே இல்லை. நான் யார்ட்டுமே சொல்லல, நம்மளுக்கு ப்ராஜெக்ட் தான் முடிக்கணும் அந்த எய்ம் தான் இருந்தது. ஆனா கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த பொண்ணுதான், இந்த பொண்ணுக்காக தான் விசார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாமே பரப்பிட்டாங்க. இந்த பொண்ணுதான் அப்படின்னு. என் கூட படிக்கிற பிள்ளைங்களே வந்துட்டு கேட்டதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நீ தான் குடுத்தியா அப்படின்னா இருந்தா நான் சொல்லியிருப்பேனே, உங்ககிட்ட சொல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேனே, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் இந்த டாபிக் தான் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே தாராளமா பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இத வந்து கேட்ட உடனே இல்ல நான் செஞ்சேன்னு சொல்ல போறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவு ப்ராஜெக்டும் முடியுதா, ஃபேர்வெல் டே வருது. ஃபேர்வெல் டேல வந்துட்டு பேசுறாங்க, செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் எடுக்கிறாங்க, பேசுறாங்க. ராதா மேம், சாந்தி மேம், பரந்தாமன் சார் ஸ்டாஃப் எல்லாம் பேசணும், ஒரு பீச் கொடுக்கணும். மட்டும் கொடுக்கையில அந்த 3 பேருமே சொல்றாங்க, நீங்க எத்தனை பெட்டிஷன் வேணாலும் போடுங்க, எவனாலும் எங்களை வேலை விட்டு தூக்க முடியாது அப்படின்னு. யார் சொன்னது? ராதா மேம், சாந்தி மேம், பரந்தாமன் சார் எல்லாம் எத்தனை இது வேணாலும். அதுக்கு பரந்தாமன் சார் சொல்றாங்க, கடவுள் இருக்கேன் பாத்துப்பான், இப்படி எல்லாம் பண்றீங்க அனுபவிப்பீங்க பின்னாடி அப்படின்னு. ஆனா இதெல்லாம் பேசும்போது அவ்வளவு இது ஒரு இதா பேசுனாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் வந்து ஹெச்ஓடி சார் வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்காரு. அதுதான் எங்களுக்கு ஒரு பொது இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு மெச்சூர்டான பிள்ளைங்க தான் நாங்களும். அப்ப என்ன பேசணும், அட்வைஸ் பேர்ல ரொம்ப இதா பேசுனாங்க. என் பேர் மட்டும்தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணல, ஆனா பிள்ளைங்க எல்லாமே உன்னைதான் பேசுனாங்க. அந்த ஃபேர்வெல் டே அப்ப கூட என்னை ஒதுக்குனாங்க. ஒரு இது அந்த 27 பேர்ல மட்டும் என்னை மட்டும் ஒதுக்கிக்கிட்டே இருந்தாங்க, யாரும் பேச மாட்டாங்க. என்னை பார்த்தா அப்படியே குரூப்பா பேசுறதும் அந்த மேமுக்கு அது ஒரு மாதிரியா ஒரு போறப்ப அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணாங்க? ஒரு சில இடங்கள்ல இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரில இருந்து இந்த சிக்கல் இருக்கத்தாம செய்யுது. அது அவங்களோட வளர்ப்பு அந்த மாதிரி, அதனால ஒரு சில வேற மனநிலை இருக்கு. சரி, இப்ப இந்த விஷயம் வந்து இப்ப இடையில நீ அதாவது விசாரணைக்கு ஏதோ கன்சல்ட் பண்ணும்போது வந்து பாலியல் ரீதியா ஏதோ சில விஷயங்கள் பேசணும்னாங்க, அது உண்மையாமா? ஆமாண்ணா, அது உண்மை. இந்த மாட்டம் நான் விஷயம் இதெல்லாம் ஃபேர்வெல் டே முடிஞ்ச உடனே என்னை வந்து ஹெச்ஓடி சார் வந்து சொன்னாங்க, பரந்தாமன் சார் இருந்து நீ எனக்கு தான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எப்ப லாஸ்டா முடியிற டயத்துலன்னா அவரு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. நான் என்ன பண்ணேன், ப்ராஜெக்ட் தான் ஓரளவு முடிஞ்சிருச்சு, நம்ம விசி சாரை பாப்போம் நேர்ல, எந்த தப்புமே பண்ணல, நமக்கு நடந்த மாட்டேன் வேற யாருக்கும் நடக்க கூடாது, அதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துணைவேந்தர் விசி சாரை போய் பார்த்தேன். ரவி சார் பார்த்துட்டு சொன்னேன் நேர்லயே அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நடக்குது அப்படின்னு. நான் வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் போடல, இப்பதான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா நான் தான் பெட்டிஷன் போட்டதா சொல்லி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா என் பேரை இது பண்ணிட்டாங்க, இதான் செய்யாத தப்பா செஞ்சுன்னு சொன்னாங்க.
ஓ! ம். அப்ப வந்து நான் செஞ்சதாவே இருக்கட்டும். உங்கள நேர்ல வந்து பார்த்தது ம். செஞ்சதாவே இருக்கட்டும். ம். அப்படின்னு சொன்னேன். ம். அது விசி சார் சொன்னாங்க, "இந்த அழகப்பா யுனிவர்சிட்டில 42 டிபார்ட்மெண்ட் இருக்குமா. 24 மணி நேரம் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டே பார்க்க முடியாது. எனக்கு 1000 வேலை இருக்குமா" அப்படின்னு சொன்னாங்க. ம். அதோட நான் சொன்னேன், "சார் அப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து சார் சொன்னாங்க, "இது ரத்தத்திலே ஊறி போயிருக்கு." ம். அப்ப நான் சொன்னேன், "அப்ப ரத்தத்திலே ஊறி போயிருக்குன்னா, அப்ப யாரு தான் சார் சுத்தம் பண்றது?" ம். அப்படின்னு கேட்டேன். ம். "ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியாம்மா?" அப்படின்னு கேட்டாங்க. ம். முடிச்சிட்டேன் சார். ஓரளவுக்கு யாரு முடிச்சிட்டேன்." அந்த அவங்க சாதி அப்படின்றது வந்து ரத்தத்திலே ஊர்னதுன்னாரா? ஆமா. இது ஆ. சொன்னாங்க. இத ஆ. வீட்லயே நான் வந்து மீட்டிங் முடிஞ்ச அடுத்த நாளே வரையிலே தம்பிட்ட சொல்லிட்டேன். ம். அ இப்படிலாம் சொல்றாங்க ஒரு அழகப்பா யுனிவர்சிட்டில அப்படின்னு சொல்லிட்டு. அ. அ இப்படி சொன்னோனே எனக்கு ஒரு இதே இல்லண்ணா. அ. அதோட வந்துட்டு நான் பாட்டுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு, ம். ப்ராஜெக்ட்டே வைவா மே மாசத்துல நடந்தது. ம். வைவாவும் சப்மிட் பண்ணிட்டேன். ஆனா ஆ. வைவாலுமே வந்தப்ப கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐயாவோட அந்த ஆ ஆய்வு கட்டுரை வந்து ஒ முடிச்சுட்டேன். ஆ. ஃபுல்லாமே முடிச்சாச்சு. ஓரளவு போராட்டம் தாண்டி வச்சுட்டேன். வைவா ம். அப்ப. ம். ஃப்ரெண்டுகளோட சொன்னாங்க, "உன்னால வைக்க முடியாது. லாஸ்ட் நேரத்தோட ஒரு நோட்ட இது பண்ணுவாங்க." அப்ப நான் சொன்னேன், அ. "இல்ல இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். நான் வப்பேன் பாரு." அ. அப்படின்னு சொன்னேன். அதே மாட்டம் நானும் வச்சுட்டேன். அ. ஆ அதோட தான் அந்த வைவா அப்ப ம். ஹெச்ஓடி சார் இருக்காங்க. வைவா வந்து ம். ஹெச்ஓடி சார் ரூம்ல தான் நடக்குது. அப்ப ஹெச்ஓடி சார், பரந்தாமன் சார், அப்புறம் வந்து வெளியில இருந்து வந்த கணேசன் சார்ன்னு வைவா ம். சார். ம். அவர் வந்து கேட்டாரு, "அ இது நீ பண்ணியா? இல்ல ம். வேற யாரும் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்களா?" இவ்வளவு ம். யாரா இருந்தாலுமே வெளியில இருந்து வந்து கேள்வி கேட்கிறப்ப கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். ஏன்னா ம். ஆய்வு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ம். எந்த மாரி கேட்பாங்க அந்த மைண்ட் செட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே ம். அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு கேட்டாங்க. ஆனா மத்த எல்லா பிள்ளைங்களுக்குமே காப்பி பண்ணி தான் குடுத்தாங்க. அ. எனக்கு மட்டும் ஏன் இந்த கொஸ்டின் வச்சாங்க? ம். அது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அ. என்னடா கஷ்டப்பட்டு பண்ணி அது வந்து ஃபுல்லா கூட திருப்பி பார்க்க மாட்டாங்கன்னா அ. ஃபுல்லா திருப்பி பார்த்து கேட்டா கூட பரவால்ல. பேஜ் எடுத்துட்டு அ. என்ன மாட்டம் டைம் டேபிள் போட்டிருக்கேன் அ. அப்படின்னு மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர, அங்க அ. ஐயாவோட ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோலாம் அது கிடைக்காது. ஆமா. அது வந்து கஷ்டப்பட்டு நாங்க வாங்கி இது பண்ணோம். ஏன்னா ஐயாவோட பிரபாராணி மேம்ட்டோட பேசி, அப்புறம் வந்து அவங்க பேரன் சக்கரவர்த்திட்டோட ஃபோன்ல பேசி, அவங்க எனக்கு ம். அனுப்பி எவ்ளோ ம். கஷ்டம் அதெல்லாம். ஆனா அது வந்து சாதாரணமா முன்பேஜ ம். மட்டும் பார்த்துட்டு சைன் போட்டுட்டு, "நீ ம். பண்ணியா? இல்ல வேற யாரும் பண்ணி கொண்டு வந்து வச்சியா?" அப்படின்னு கேட்டாங்க. ம். ஒரு ஆய்வ பொறுத்தவரை எல்லாமே பார்க்கணும். என்ன ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தான் அடுத்த வாட்டி அதுக்கு சரி பண்ண முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா. அது பேஜ்லயே இது பண்ணிடுறாங்க. அதுதான் ம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா ம். இப்படிலாம் நடக்குது? இதுக்கு ம். எதுக்குடா அப்படின்னு ஆயிடுச்சு. ம். அதோட அ முடிச்சாச்சுண்ணா. ம். எம்.ஏ டிகிரி அதோட வைவா முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். ம். இந்த இந்த ப்ராஜெக்ட் நடக்கையில தான் நான் பெட்டிஷன் போட்டது. ம். எஸ்சி எஸ்டிஸ்ல ம். அழகப்பா யுனிவர்சிட்டில ஒரு அமைப்பு இருக்கு. அ. மாணவர்களுக்கு என்ன கொடுமை நடந்தாலும் அங்கே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே அ. மாட்டம் தான் நானும் இங்க ஒரு பெட்டிஷன் போட்டேன். ம். அப்ப வந்துட்டு எனக்கு வீட்ல இருந்தேன். அப்ப கால் வந்தது ம். 5ஆம் தேதி. ம். எந்த மாசம்? ஜூன் மாசம். ஆ. ம். ம். போன 4ஆம் மாசம். தேதி கால் வருது. ம். அம் வேதராஜன் சார் பேசுனாங்க. ம். ஹலோ நான் வேதராஜன் சார். அப்ப வந்து நான் சொன்னேன், "தெரியல சார்" அப்படின்னு. அ. "தெரியாமலாமா நீ அங்க இங்கேன்னு பெட்டிஷன் போட்டு வச்சிருக்க?" அ. அப்படின்னு சொன்னாங்க. அ. "இல்ல சார், அழகப்பா யுனிவர்சிட்டில தானம்மா படிச்சேன்." "ஆமா சார். 2 வருஷமா அழகப்பா யுனிவர்சிட்டில படிச்சிருக்கேன். அ. எஸ்சி எஸ்டி செல்லுன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது தலைவர் வந்து வேதராஜனும் உனக்கு தெரியாதாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ம். அப்ப நான் சொன்னேன், "சார் நான் 2, 3 வட்டம் வந்தேன். இங்க ம். இல்ல சார். அதோட ம். தான் நான் பெட்டிஷன் போட்டேன்." ம். "அது எப்படிம்மா? நான் கருப்பா சிவப்பா என்னன்னு தெரியாம நீ எப்படி போடுவ?" அப்படின்னு ம். சொல்லி கேட்டாங்க. ம். அதோட சரிம்மா, அ நீ நாளைக்கு யுனிவர்சிட்டிக்கு வந்துரும்மா, மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. ம். அ அதோட நான் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டேன். ம். அதோட அடுத்த நாள் நான் போறேன்னா, ம். அப்ப இங்க வந்து எஸ்எஸ்டி செல் ரூமுக்கு போனேன். ம். போயிட்டு நான் சேர்ல உட்கார சொன்னாங்க. நான் உட்கார்ந்துருந்தேன். ம். அதோட நான் உட்கார்ந்துருக்கையில தான் வெளியில இருந்து வந்தாங்க. அது ம். யார் வந்தாங்கன்னா, எங்க ஹெச்ஓடி சார். எனக்கு அப்பவே ஏன்னா அவர் மேலேயும் தான் சொல்லி பெட்டிஷன்ல பேரு இருக்கு. ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பண்ண இதே தப்புண்ணா. ஒரு ம். பெட்டிஷன் குடுத்தவங்களே வச்சு மீட்டிங் போறாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய இது. கண்டிப்பா. வேதிராஜன் சாரு, ம். அப்புறம் வந்து எங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ம். கிருஷ்ணமூர்த்தி சாரு, அ. அ அப்புறம் வந்து பழனிசாமி சாரு. ம். இவங்கள மெம்பர். ம். இவங்கள வச்சு நடக்குது. அப்போ ம். பழனிசாமி சார் வந்து லாஸ்ட்டா தான் வந்தாங்க. ம். முடியிற அந்த கேப்ல தான் வந்தாங்க. ம். அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில தான் நடக்குது. கேள்வி ம். கேட்கறாங்க. ம். "ஏன் இந்த மாட்டம் பண்ண?" அப்படின்னு சொல்லி, "உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு. ம். இத அதுக்கு முன்னாடி வந்து நான் வரையிலேயே நான் வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டேன். ம்.
எனக்கு ரொம்ப நேரம் இதா இருக்கும். கால் வலிக்க ஆரம்பிச்சுரும். உட்காந்துட்டேன் நான். ம், அதுக்கப்புறம் அவங்க காதுல விழுகல போல. அதுக்கு வேதிராஜன் சார் சொல்றாரு, "நான் வந்து ஒரு சீனியர் ப்ரொஃபசர் இருக்கேன். எனக்கு விஷ் பண்ணாம இருக்கிற. நீ மட்டும் உட்கார்ந்து இருக்கிற" அப்படின்னு சொன்னாரு. ம், "சார் நான் விஷ் பண்ணேன் சார்" அப்படின்னு சொன்னேன். "உங்க ம், காதுல விழுகல சார். நான் வந்த உடனே விஷ் பண்ணிட்டு தான் உட்கார்ந்தேன்" அப்படின்னு சொன்னேன். ம், "என்ன உட்கார்ந்து பேசுற? இங்க வந்து நின்னு பேசு" அப்படின்னு சொன்னாங்க. ம், ஒரு இதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பவே இதா பேசினாங்க. அப்ப ஹெச்ஓடி சார் சொன்னாங்க, ம், "என் டிபார்ட்மெண்ட் பேரையே கெடுத்துட்ட" அப்படின்னு சொன்னாங்க. நானா சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ம், ம், வேதுராஜன் சார்ட்ட நடந்தத ஃபுல்லா சொன்னேன். இந்த ம், மாட்டம் வந்து பொதுவா வந்து இந்த மாட்டம் பரந்தாமன் சார் வந்து நான் அந்த டாபிக்க சொல்லும்போது அது கேஸ்ட்ன்னு சொல்றாங்க சார். அது எந்த வகையில நான் இது ம், ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகிமா வீரசேகரன் ஐயாவ பத்தி தான் நான் பண்றேன். ம், அவர் வந்து ராணுவத்துல இருந்திருக்காரு, ம். சமூக போராளி இந்த இப்ப கூட இதெல்லாம் ரீசெண்டா தமிழக அரசால வந்து ஆ, அவருக்கு வந்து அரசுல அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மேலாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி சொல்லுமா. ஆ. ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் சொன்னேன்னா, ம், சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனையான்னு கேட்டாங்கண்ணா. அது அ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அ, "ஏன் சார் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியாம்மா?" அப்படின்னு கேட்டாங்க. நான் அ, முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். ம், "அப்புறம் ஏம்மா?" அப்படின்னு. "அதான் முடிச்சிட்டியே" அப்படின்னு சொன்னாங்க. அந்த ம், முடிச்சிட்டேன்னு நீங்க ஈஸியா சொல்லலாம் சார். ம், அந்த 6 மாசத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ம், எதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்? என்ன நோக்கம்? அப்படின்னு உங்களால இது பண்ண முடியலையா? அப்படின்னு ம், சொல்லி கேட்டேன். எனக்கு அடுத்து யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ம். அதுதான் என்னோட இது. ஆ. அப்படின்னு சொல்லி உன்ன சொன்னேன். பொறுத்த அந்த இடையூறு அந்த மாரியான தொல்லைகள் வந்து அடுத்து வரக்கூடிய மாணவிகளுக்கு ஆ இருக்கக்கூடாது அப்படின்னு. வரக்கூடாது. அதுதான் என்னோட மெயின் நோக்கம் அதுதான். நான் யாரா இருந்தாலும் டாபிக் இந்த மாட்ட டாபிக்க கண்டிப்பா. தைரியமா பண்ணணும். ஸ்டூடெண்ட் வந்து தைரியமா பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் நான் இவ்வளவு தூரம் இது பண்ணேன்னா, ம், அது வந்து அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ம், அதோட வேதராஜன் சார் சொன்னாரு டக்குன்னு, "உன் ம். கம்யூனிட்டி ஆளுனா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நெனச்சுக்கிட்டு வந்தியான்னு?" கேட்டாரு. ஆ, கேட்ட உடனே கேட்டாரு. எனக்கு அது ஆ, ரொம்ப கஷ்டமாச்சு அந்த இடத்துல. ம், அதுக்கு நான் சொன்னேன், "சார் ம், எஸ்எஸ்டி செல்லுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல பெட்டிஷன் போடணும்னு நெனச்சேன். அதனால தான் சார் போட்டேன். நீங்க ம். இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் பெட்டிஷன் வந்து தெளிவா குடுத்துருக்கேன். கேஸ்ட் ரீதியா தான் பாதிக்கப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, "அது சம்பந்தமா கொஸ்டின் கேளுங்க சார்" ஆ, அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆ, அதோட அவரு கேட்டாரு, "உன்னை ம், பரந்தாமன் எதுவும் தனியா கூட்டிட்டு போய் ரூம்ல" அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஃபர்ஸ்ட் புரியலண்ணா. ஆ, எனக்கு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்லையா? புரியல ஆமா. சார். ஃபர்ஸ்ட்டு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆ, இல்லம்மா பரந்தாமன் வந்து எதுவும் தனியா கூட்டிட்டு போயி, அப்படியாம்மா அப்படின்னு சொன்னேன். ஓ! சரியா அவள கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆ, அ அதுக்கப்புறம் சார் நான் தெளிவா குடுத்துருக்கேன் பெட்டிஷன்ல. ஆ, இங்க வந்து கேஸ்ட் ரீதியா தான் பரந்தாமன் சார் பாக்குறாங்கன்னு. ஆ, ஆனா நீங்க என்ன சம்பந்தமே இல்லாத ஒண்ணு சொல்றீங்க. அப்படின்னா ஒண்ணு சொல்லுமா, உடனே நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஆ, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆ, அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆ, சார் என்ன சார் சொல்றீங்க? செய்யாத ஒரு விஷயத்த என்னால சொல்ல முடியாது. அவரு ஆ, என்னை காஸ்ட் ரீதியா தான் பார்த்திருக்காரு. ஆ, அத மட்டும் அது சம்பந்தமா கேள்வி கேளுங்க சார் அப்படின்னு சொன்னேன். ம், அதுக்கப்புறம் வந்துட்டு, "இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா" அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னமோ பெருசா நெனச்சுக்கிட்டு வந்தேன்ம்மா. இது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்கண்ணா. ஆ, அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ்ல என்னென்ன நடக்குது? சார் எனக்கு தயவு செய்து அதுக்கு இடையில நான் ஒரு வார்த்தை பேசினா, அவங்க 2 பேரும் தான் சார் பேசுவாங்க. ம், அ ஹெச்ஓடி சாரும், ம், வைத்தியராஜன் சாரும் பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளயே பேசுவாங்க, அவங்களுக்குள்ளயே சிரிப்பாங்க. ம், அவ்ளோ கடுப்பேத்துனாங்க. ம், நான் என்ன பேச வரேன் அப்படின்னு காது குடுத்து கூட கேட்கல. ம். என்ன அதுக்கு என்ன விஷயம் சொல்ல வரேன்னு கூட கேட்கல. கேட்கல. அவங்களுக்குள்ளயே பேசுறாங்க. சார் அந்த மாட்டம் அந்த மேம்களும் என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு நீ இங்க வந்து சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ம், வைத்தியராஜன் சாரு. சார் அந்த 27 பேர்ல நானும் ஒரு ஸ்டூடண்ட். எனக்கான நி உரிமைக்காக தான் நான் இங்க வந்து கேட்கிறேன். ம், அப்படி நடக்கக்கூடாது. ம், கிளாஸ் ஹவர்ஸ்ல அவங்க வந்து சம்மந்தமே இல்லாத டாபிக்லாம் பேசுறாங்க. ஆ, ஸ்டாஃப்குள்ள நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஸ்டூடண்ட் மத்தியில கொண்டு வராங்க. அப்ப நம்ம ஸ்டூடண்ட்க்கு என்ன மைண்ட் செட் ஆகும்? ஆ, நாங்க இங்க படிக்க தான் சார் வந்திருக்கோம். ம், அது சம்மந்தமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ம், அதோட அந்த இதெல்லாம் ஒரு இது இல்ல. என் மக டாக்டருக்கு படிக்குது 95% ம், இந்த மாட்டம் சொன்னாங்க. நான் ம், எதுவுமே சொல்ல பேசாம நின்னேன். ம், அவங்க உடனே எங்க ஹெச்ஓடி சார், "தலைவரே உங்க மக டாக்டருக்கு படிக்குதா? 95% பரவாயில்லையே! ம், சொல்றதுக்கு பெருமையா இருக்கு." அந்த மாட்டெல்லாம் பேசிக்கிறாங்க. சார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது கேளுங்க சார். நீங்க ஏன் சம்மந்தமே இல்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. உனக்கு மோட்டிவேஷன் பண்ண யாருமே இல்ல. அதான் இந்த இதுல இருக்க. ம்.
இந்த வயசு உனக்கு அப்படி பண்ணுது ம், அப்படின்னு சொன்னாங்க. எது ம், சார்? நான் கஷ்டப்பட்டேன் சார் அந்த ம், 6 மாசமா அப்படின்னு ம், சொன்னேன். ம், எதுவுமே காது குடுத்து கேட்கிற மனநிலையே இல்லண்ணா. ம். அவங்க பேசுறத அதாவது இப்ப பார்த்தா நீ எனக்கு எழுத வந்த அந்த ஐயாவோட அந்த ஆய்வு கட்டுரைய வந்து ஆ அது பெருமைப்படுத்தும் விதமா நக்கலா அது வந்து இந்த நக்கலா பொண்ணு பேசும்போதுதான் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஆ, எத பேசுறேனோ அத கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆ, சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டே இருந்தாங்க. ம், அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா அப்ப நீ தான் கொடி கிளாஸ்ல புரட்சி பண்றியா? கொடி தூக்குறியா? அப்ப நீ தான் கைட் பண்றியா? ம், அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. ம், அதோட இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கையில பழனிசாமி சார் வந்தாங்க. ம், நான் குடுத்த பெட்டிஷன அப்பதான் நாங்க ஓபன் பண்றாங்க. ம், ஏன்னா தலைவரே உங்க பேரு இருக்கு. ஆமா நான் தான் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ம், அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்ல. ம், அப்ப அவரும் சொன்னாரு, பரந்தாமண்ணா நல்ல மனுஷனாச்சு. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் சொல்றேன். ம், ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப நல்லவரு. ம், அப்படிலாம் பார்க்க மாட்டாரே அப்படின்னு அவங்களே சப்போர்ட் பண்றாங்கண்ணா. ம், அப்பவே தெரிஞ்சு போச்சு. என்னடா அது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்பவும் கேக்குறாங்க எவிடன்ஸ் இருக்கா? அப்ப நான் சொன்னேன், ம், அவங்க நேர கேக்குறாங்க. அப்ப வேணா நாங்க போன்ல வீடியோவா எடுக்க முடியும். ம், நான் என்கிட்ட தானே கேட்டாரு. அப்ப நான் தான் சொல்லுவேன். ம், பாதிக்கப்பட்டது நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ம், காதுலயே வாங்கல. நான் அப்பவும் கேட்டாரு. உன்னை ம், எதுவும் செக்ஸ் ரீதியா இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சொல்லு. உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ம். செய்யாத ஒண்ணு நான் எப்படின்னா சொல்ல முடியும்? அப்ப நாளைக்கு என் உண்மைதான். மேல தானே பழி வரும். கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. பொண்ணு அதாவது இந்த அந்த பாலியல் ரீதியான தொந்தரவுங்கிறது பொய்யான தகவல் அப்படித்தானே? ஆ ஆ. ஆனா அந்த மாரி அவர் பண்ணாரு அப்படின்ற மாரி குடுக்க இவங்க சொல்றாங்க. கேக்குறாங்க. ஆ, ஆ, அதுதான் எனக்கு ரொம்ப இதாச்சு. அப்ப ம், இங்கெல்லாம் இது பண்ணா இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ம், வந்து ம், சிஎம் செல்லுக்கு, அப்புறம் கலெக்டருக்கு, ம், அப்புறம் வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் பெட்டிஷன் போட்டேன். நான் அந்த நேரத்துல தேர்தல்னால இப்பதான் இந்த விசாரணை. இந்த 5ஆம் ம், தேதி இது முடியுது. ம், 26ஆம் தேதி வந்து ம், எனக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து மெயில் வந்தது. ம், இந்த மாட்டம் நீங்க வந்து வரணும். ம். பெட்டிஷன் கொடுங்க. அதை விசாரணை செய்யணும்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீசர் ரூம்ல இருந்து எனக்கு கால் வந்தது. ஆ, ஒரு மேம் தான் பேசியிருந்தாங்க. ம், அப்புறம் போனேன். அம்மாவ வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்னு சொன்னேன். வீட்ல கொஞ்சம் நீ வீட்ல உள்ளவங்கள கூட்டிட்டு வா. ஆனா இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா எங்க ம், வீட்டுக்கு யாரும் தெரிவிக்கல. ம், உங்க பொண்ணு இப்படி பண்ணுது ம், அப்படின்னு எங்க வீட்டுக்கு இன்ன வரை சொல்லல நான். ம், ம். அதோட நான் தான் அம்மா வாங்க ஆ, அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். ஆ. இதனால அ எதுவும் அந்த தரப்புல இருந்து உனக்கு எதுவும் மிரட்டலோ, இல்ல அந்த மாரி எதுவும் இது இருக்கா? ஆமா. இல்லண்ணா அதான் வேலுராஜன் சாரே இவருக்கே சப்போர்ட் பண்றாங்கண்ணா. இதுலயே தெரிஞ்சு போச்சு. எனக்கு எதுவும் கிடைக்காது. மாணவி வந்து புரிதல் இல்லாம ஒரு மேல வேணும்னே பழி போட்டுருச்சு ஆ. அப்படித்தானே இல்ல எழுதி பொதுவா நான் என்ன கொடுத்தாங்க. சொல்றேன், நான் எதுக்காண்டி இத கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து நம்ம பேர அந்த மாரி களங்கப்படுத்தாம ஒரு சில பேர் வந்து அச்சுறுத்துவாங்க. இந்த ம். மாரிலாம் பண்ணாதன்னு மிரட்டுவாங்க. அந்த மாரி எதுவும் இருக்கா? ஏன்னா மக்கள் பார்வைக்கு இத நான் கொண்டு போறேன். ஏன்னா ம். ஒருத்தர் செய்யாத தப்ப வந்து அவங்க மேல செஞ்சாங்க நம்ம வந்து பழி சுமத்தக்கூடாதுன்றது என்னோட கான்செப்ட் என்னைக்குமே. அதனால ம். தான் கேட்கிறேன். இல்ல இந்த மாரி எதுவும் யாரும் வந்து உனக்கு எதுவும் அச்சுறுத்தல் எதுவும் குடுத்தாங்களா? ஆ அது ஆமா. இதுல கேட்டாங்கண்ணா. அந்த மீட்டிங் முடிஞ்சுட்டு அ, 26ஆம் தேதி அந்த ஹியூமன் ரைட்ஸ் மீட்டிங் நடக்குது. அ, வெளியில இருந்து ப்ரொஃபசர்ஸ் வந்தாங்க. ஒரு அட்வொகேட். அ, அந்த யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் வேதிராஜன் சாரும் தான் இருந்தாங்க. சுதா அ, மேம் ஒரு மேம் வந்தாங்க. லேடி ம், ஸ்டாஃப் தான். ம், அப்புறம் வந்து ரிஜிஸ்டர் ஆபீசர் ம், தான் நடந்தது. ம், இது அதுலயும் வந்து கேட்டாங்க. நானும் பதில் சொன்னேன். இதே மாட்டம் தான் நான் சொன்னேன். எனக்கு ம், நடந்த மாட்டம் வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுங்க சார். அதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு. ம், எனக்கான நீதி கிடைக்கிற வரை நான் போராடுவேன் அப்படின்னு சொன்னேன். ம், அதுக்கு அங்க உள்ள சார்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து ஒரு பெரிய கோயிலுமா, அது பேரை இது பண்ணக்கூடாது ம், அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், ம், அழகப்பா வந்து ஒரு கோயில் தான் சார். அது எனக்கும் தெரியும். அந்த ம், கோயிலுக்குள்ள இவ்ளோ பெரிய தப்பு நடக்குதே, அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ம், ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டேன். ம், ஆனா வந்து நாங்க வந்து கடைசியில இதெல்லாம் சொல்லி இதானுச்சு. ஏன் இப்படிலாம் இது பண்ணக்கூடாது. பேரு ரொம்ப இதாகுது அப்படிலாம் சொன்னாங்கண்ணா. ம், ஆனா நான் வந்துட்டு எனக்கு நடக்கிற மாட்டம் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. ம், எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கக்கூடாது. அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ம், அதோட இந்த மீட்டிங் உனக்கு திருப்தியாமான்னு கேட்டாங்க. ம், நான் எதுவுமே சொல்லலண்ணா. திருப்தி இதெல்லாம் சொல்லல. ம், அதோட நான் வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ம், நான் சொன்னேன், என்ன ம், மாட்டம் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ம், ப்ராஜெக்ட் அவ்வளவுலா தான் பண்ணணும். ம், அதே மாட்டம் நான் பெட்டிஷன் குடுத்திருக்க எல்லாரையுமே ம், நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் ம், அப்படின்னு சொன்னேன். ம், அப்ப வந்து அதுல வேதிராஜன் சார் இருக்கையில நான் சொன்னேன், சார் இந்த மாட்டம் கேள்வி கேக்குறாங்க. ம், அப்ப வந்து நான் சொன்னேன், இதுவே அவங்க பொண்ணுக்குன்னா ம், அப்ப அந்த மீட்டிங்ல நான் கேட்ட ஒரு இதுல இந்த ம், எங்க ஹெச்ஓடி சார் இருந்தாங்க அந்த மீட்டிங்ல. அப்ப அந்த ம், எஸ்சி/எஸ்டிஸ்ல வேதிராஜன் சார் நடத்துனாங்கல்லன்னா அந்த மீட்டிங். ம், இப்ப ம், எல்லாம் நடக்கையில ஒரு பையன் உங்க உங்க பொண்ண அடிக்க வந்தா, நீங்க ம், வந்து சாரி கேட்டதோட விட்டுருவீங்களா? ம், அப்படின்னு சொல்லி சொன்னேன். ம்,
உங்க பொண்ணுனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ம் அப்படின்னு சொல்லல அவங்க எதுவுமே பதில் சொல்லலண்ணா. ம் அப்படியே இதாயிட்டாங்க. ம் அதேதான் இவங்ககிட்டயும் சொன்னேன். இந்த 2வது மீட்டிங்லயும் நான் சொன்னேன். இந்த மாட்டம் ம் கேக்குறாங்க அப்படின்னு. அதுக்கு ம் சுதா மேம் சொன்னாங்க, அப்படிதாம்மா கேட்பாங்க ம் மீட்டிங்ல. நீ ம் எதெல்லாம் கூச்சப்படுவ சொல்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ம் இது மேம் எனக்கு இந்த பெட்டிஷன் போட தெரிஞ்சதுக்கு அத சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? தைரியமா சொல்லுவேன். ஆனா ம் எத நான் பெட்டிஷன் கொடுத்திருக்கனோ அது சம்பந்தமா தான் கேட்கணும். அப்படி ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்களே சொல்லிருவோம். ம் இதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அப்ப இது ஒரு பையன்ட்ட கேட்க முடியுமா அந்த கொஸ்டின? ம் அப்ப பொண்ணு வந்து கேட்டா, "அத ஏன் கேக்குறீங்க?" அப்படி ம் ஒரு விஷயம் இருந்தா நாங்களே சொல்லிருவோம். இந்த ம் மாட்டம் தான் நடக்குது அப்படின்னு. ம் அது அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க அந்த 26ஆம் தேதி நடந்த மீட்டிங்ல. ம் ஆனா 26ஆம் தேதி முடிஞ்சதுன்னா, அப்ப வந்து ஒரு சைன் கேட்டாங்க. ம் இந்த மாட்டம் இவங்க முன்னிலையில இந்த விசாரணை நடந்தது ம் அப்படின்னு சொல்லிட்டு. ம் ஆனா நான் வந்து சமாதானம் ஆகல. நான் சைன் மட்டும் போட்டு குடுத்தேன். ஏன்னா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னனால. ம் அதோட நான் வந்துட்டேன். ஆனா வந்து எனக்கு எப்போ மெயில் அனுப்புனாங்கன்னா, இந்த ம் நக்கீரனால வந்து ரிலீஸ் ஆகுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 11 மணி போல தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து மெயில் வருது. ம் என்னன்னு பார்த்தா, இந்த மாட்டம் உங்கள விசாரிச்சோம். அதே ம் மாட்டம் ஒரு 4, 6 பேர் வந்து ம் ஸ்டூடெண்ட்ட வச்சு விசாரிச்சோம். அதுல வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். கேஸ்ட் பார்க்கல. அந்த மாட்டம்லாம் சொல்லி வந்திருந்தது. ம் 4 டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ப தூக்கிட்டோம். ம் ஆனா பரந்தாமன் சாரு மேலயும் கிருஷ்ணமூர்த்தி சாரும் எந்த தப்பும் பண்ணல. அது ஒரு நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம் ஏன்னா அந்த 4, 5 ஸ்டூடெண்ட் கூட்டிட்டு வந்தாங்கல்லன்னா, அவங்க ம் ஆல்ரெடி பேசி ம் சாருக்கு ஃபேவரா தான் பேசணும்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொல்லிட்டாங்க. வேற ஸ்டூடெண்ட் எல்லாம் கூப்பிட்டாங்க. அவங்கலாம் வரல. என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த ம் மாட்டம் சாந்தி மேம் கால் பண்ணி வர சொல்றாங்க. ம் பரந்தாமன் சாருக்கு இதா பேசணும். அவங்கலாம் வந்தா உண்மையை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்க நடக்கிற விஷயங்கள சொல்லிதானே ஆகணும். ஆமா ஆனா இப்ப அவங்கலாம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பயப்படுவாங்கண்ணா. யாரும் வந்து தைரியமா சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ம் இதே இதுதான் ஃபர்ஸ்ட் இயர்லயும் நடந்தது. ம் ஒரு பொண்ணு வந்து அம்பேத்கர் சார் போட்டோ வைக்கலைன்னு சொல்லிட்டு. ம் இதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த பொண்ணே வந்து அந்த சாருக்கு ஜாயிண்டா தான் பேசுனுச்சு. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு அந்த இடத்துல. ம் இல்ல நீ ஏன்டா எதுக்காண்டி போராடுறேன்னே அந்த பொண்ணுக்கு தெரியல இல்ல தெரியலண்ணா. அதுதான். அந்த பொண்ணும் சிவகங்கை தான். நம்ம நம்மளும் பொண்ணா யூஜில அப்படிலாம் எனக்கு தெரியாதுண்ணா. சரிடா ஓகேடா இல்ல நம்ம பொண்ணா அதோட இருக்கிறதுக்கு அப்படி பயப்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல இப்ப நீ இவ்வளவு தூரம் ம். துணிஞ்சு தானே பண்ணிருக்க சிவகங்கையில யூஜில ஒண்ணாதாண்ணா படிச்சோம். அந்த ம் பொண்ணு என்கிட்ட அழுதுகிட்டு வந்து இந்த மாட்டம் நான் அந்த பொண்ணு சொல்லும்போது நானும் ஃபர்ஸ்ட் ஹெச்ஓடியா இருந்தது சரவணகுமார் சார். ஃபர்ஸ்ட் இயர் ம் நாங்க படிக்கும்போது. அப்ப ம் இந்த மாட்டம் நடந்தது. ம் சார் இந்த மாட்டம் வரலாற்றுத் துறையில எல்லா போட்டோவும் இருக்கும்ண்ணா. ம் ஆ, அப்படி இருக்கையில ம் ஐயா சட்டத்தை அமைச்ச அம்பேத்கர் ஐயா போட்டோ இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோம். நானும் ம் தான் கூட அப்ப வந்து கேட்டுட்டு சார் சொன்னாங்க அதெல்லாம் மாட்டிடலாமா ம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட கொஞ்ச நாள் 2 நாள் கழிச்சு இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு மாட்டிட்டாங்கண்ணா ம் போட்டோவை. ம் ஐயாவோட போட்டோவும் மாட்டிட்டாங்க. ம் அதோட பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் அலுமினி மீட்டிங் ஒண்ணா நடக்கும். ம் அப்ப வந்து அவங்க பேரண்ட கூட்டிட்டு வரா. ம் பரந்தாமன் சார் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரந்தாமன் சார்கிட்ட போயிட்டு ம் காமிக்கிறா இதான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணும் சிவகங்கை தான். பரந்தாமன் சாரும் சிவகங்கை தான். ஒரே ஒரு காரங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க கிளாஸ்ல. ம் அப்படி இது பண்ணையில அந்த சார்ட்ட வந்துட்டு அந்த சார் திட்டுனாங்களாம். ம் அந்த பாவம் என்னது சதுங்க தலைவரா இந்த மாட்டெல்லாம் சொல்லி ஏன் இப்படி பண்ணுது ம் கட்சி இது பண்ணுதா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி அந்த பொண்ணு வந்து ரொம்ப அவங்க அம்மாவுக்கு முன்னாடி பேசுனதாவும் சொல்லி நான் வந்து இது பண்ணாங்க. ம் அவ அழுதுகிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கோம்னா இது வந்து டிபார்ட்மெண்ட்க்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ம் இயருக்கும் தெரியும், செகண்ட் இயருக்கும் தெரியும். ம் எங்களோட சீனியர்ஸ்க்கும் இது தெரியும். இந்த ம் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஒரு பிரச்சனை நடந்தது. அம்பேத்கர் போட்டோ வைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு. ம் அப்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா அழகப்பா யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு விஷயம் சட்டத்தை அமைச்ச சட்டமேதைக்கு அதான் சட்டமேதைக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது அப்ப. ம் எல்லாருக்குமே தெரியும்னா. ம் இதெல்லாம் மறுக்கவே முடியாது. இன்னைக்கு சட்டமேதைய ஒரு சில கல்லூரில வைக்க முடியாது அதையும் சாதி வட்டத்துல கொண்டு வந்துட்டாங்கல்லடா அன்னைக்கு அது வேற ஆமா. ஒண்ணுமே கிடையாது அவர் உண்மையிலேயே ஒரு சிறந்த மாமேதை அதான் அரசியல் சாசன சட்டங்கிறது வந்து இந்த பட்டியலுக்குள்ள இருக்கிற சமூகத்துக்கு மட்டும் எழுதல ம். ஒட்டுமொத்த சமூகத்துக்கு தான் எழுதியிருக்காரு ஆனா ம். இன்னைக்கு அவருக்கு ம். வந்து நீல உடைய போட்டுவிட்டு அவர் ஒரு குறிய வட்டத்துல ஒரு சில அரசியல்வாதிகள் கொண்டு வந்துட்டாங்கல்ல அதுதான் அதனால ரொம்ப இன்னைக்கு கஷ்டமா இருந்தது. ம் அதோடதான் இன்னொரு பையனே நடந்தது. என் ம் கிளாஸ்மேட் பையனுக்கு தான். ம் இது வந்து பரந்தமன் சார் ரூம்ல கூப்பிட்டு நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது. ம் இதெல்லாம் நாங்க
அவனுக்கு அவன் வந்து இதெல்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டானா. அவன் வந்து எங்ககிட்டயே சொல்லிட்டான், ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த பிரச்சனையை கேட்டா அவங்க எல்லாம் சொல்லுவாங்களா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா இவங்கதான் அந்த மீட்டிங்லயே வந்து யார எல்லாருமே ஃபேமிலியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஆமா. அவங்க எல்லாம் வெளியில சொல்ல பயப்படுறாங்க. அதுதான் என்னோட இது. நான் இவ்வளவு இதா இருக்காங்க. ஒரு தப்புனா தப்புன்னு சொல்லி பழகணும். புரியா பயந்து போறது அது என்ன வாழ்க்கை? உனக்கு முன்னாடி தானே கேட்டேன். அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட வந்து சொன்னேன்? உண்மையிலே ஒரு எனக்கு நினைச்சா அவ்வளவு ஒரு பெருமையா தாமா இருக்கு. நம்ம சமூகத்துல பிறந்து இவ்வளவு ஒரு வீரமுள்ள மங்கையா இருக்கங்கும் போது எப்படி எடுக்கிறது? பெருமையா தான் இருக்கு. ஆனா எத்தனையோ நான் தான் அந்த வீடியோல கூட சொல்லியிருந்தேன். அதாவது மத்த பொண்ணுங்களா இருந்திருந்தா நேரம் பாய்ந்து எதுக்குடா வம்பு அப்படின்ற மாதிரி ஒதுங்கி இருக்கும். அந்த நம்ம சமூகத்துல பிறந்த அந்த பெண்ணுக்கான அந்த வீரமிக்க அந்த உணர்வு இருந்தனாலதான் அந்த பெண்ணு இவ்வளவு தூரம் வந்து அடுத்தடுத்த நகர்வுல வந்து கொண்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி கூட பதிவு பண்ணியிருந்தேன். இப்ப இறுதியா அவங்க என்னடா சொல்லியிருக்காங்க? இறுதியா என்னன்னா அவர் ரொம்ப நல்லவரு வல்லவருன்னு அப்படின்னு ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. என்ன பொறுத்தவரை தப்பு பண்ணது அவங்கதானா? இந்த தப்பு பண்ண அவங்க சொல்லியிருக்கா. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் யாரோட பேச்ச தூண்டுதலா இப்படி பண்றேன்னு. ஏன்னா நான் சின்ன குழந்தையா அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அடுத்தவங்க சொல்றத டாபிக் எடுத்து இது பண்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும் இல்ல. அது அப்படியே சொல்றாங்க. சரி அவங்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டாச்சு. அதோட இப்ப வந்து அவரு இந்த தப்பு பண்ணது அவங்கதானா? எனக்கு நடந்த மாட்டம் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய அழகப்பா யூனிவர்சிட்டியில அழகப்பர் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இவ்வளவு எல்லா குழந்தைகளும் வந்து படிக்கணும். கண்டிப்பா. அவருக்கு ஜாதிய பாக்கல. எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அந்த இது இவ்வளவு பெரிய கடல் மாட்டம் உருவாக்கி இருக்காரு. அது வந்து இவ்வளவு எங்களுக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. அவரு இது கேஸ்டே பார்க்க கூடாதுன்னு இவ்வளவு தூரம் இது போறாருன்னு. ஆனா அவரு இதுலயே வந்துட்டு இப்படி ஸ்டாஃப்க்கு எல்லாம் கேஸ்ட் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்து ஒரு இடம் ஸ்டாஃபே இருந்து தப்பு பண்ணாலும் ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா ஸ்டாஃப்க்கு தான் கண்டிப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டாஃப் தப்பு பண்ணும் போது ஒரு ஸ்டூடெண்ட் தைரியமா பேசணும், பயப்படக்கூடாது. அதுதான் என்னோட இது. எது இருந்தாலும் தப்புன்னு சொல்லி பழகுங்க. அதுதான் என்னுடைய இது. அது வந்து அவங்க ரொம்ப தப்புனா இது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதை விட என்னன்னா வேதிராஜன் சார் கேட்டாரு, எஸ்சில வந்துட்டு எத்தனை பேரு உன்னோட படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இது கேட்டாருன்னா இந்த இடத்துல நான் சொல்றேன், நான் சொன்னேன் படிக்கதான் சார் நான் வந்திருக்கேன். மத்தவங்க என்ன கேஸ்ட் இதெல்லாம் பார்க்க நான் இல்ல. இதெல்லாம் கேட்காதீங்க. அது எப்படிமா தெரியாம இருக்கும்? ஸ்காலர்ஷிப் வாங்குறல அப்படின்னு அவரே சொல்றாரு. ஒரு பேசுறாங்க. இல்ல ஸ்காலர்ஷிப் வந்து என்ன கவர்மெண்ட் எங்களுக்கு மட்டுமா சேர்த்து இருக்குது, மத்த கம்யூனிட்டி எதுவும் கொடுக்கலன்னு கேட்க வேண்டியதானே? நான் என்ன சொல்றேன்னா எடுக்கிற பிரச்சனையில ₹1 ₹100 ₹1000 பிச்சை தானே. சலுகைன்றது எந்த கம்யூனிட்டி கொடுத்தாலும் ஜெயிச்சு எந்த கம்யூனிட்டி தான் சமூக இது சலுகை இல்லாம இருக்குது. என்ன அவங்களோட ₹10 நம்ம கூடன்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம அது கூட வேணாம் தானே. நம்ம என்ன சொன்னா எனக்கு பொதுவான எல்லா சமூகத்துக்கும் என்ன இடப்பங்கீடு கொடுக்குறியா அதை கொடுன்னு தானே நீங்க பட்டியலில் இடம் கேட்டுட்டு இருக்கோம். அதோட அவர் சொன்னாரு, ஒரு சும்மா 7 பிள்ளைங்க இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தெரியல சார் அப்படின்னு. அது எப்படிமா உனக்கு தெரியாம இருக்கும்? ஃபார்ம் இது பதியெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு. எனக்கு தெரியாது சார், நீங்க படிக்கதான் வந்தேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். அதோட அந்த 11ஓட கூமிட்ட தரமா போயிடுச்சு, உனக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது ரொம்ப இதா இருந்துச்சு. நான் என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது தப்புன்னா தப்புன்னு தைரியமா சொல்லணும். அத விட்டுப்புட்டு எல்லாம் பயந்துகிட்டு அவங்க மார்க் அதிகமா இப்ப அவங்களுக்கு நானும் மத்த பிள்ளைங்க மட்டும் சால்ரா அடிச்சு பேச முடியும்னா, நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க பொட்டு வச்சிருக்க நல்லா இருக்கு, நீங்க ரொம்ப நல்லவங்க வல்லவரு புகழாரம் சூட்டலானா. ஆனா அது இல்ல, எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைண்ணா. 2 வருஷத்துல நான் அவட்ட வருவேன்னா, நான் அவட்ட படிப்பேன். எனக்கு அது இஷ்டம் இல்லைன்னா நான் அவட்ட லைப்ரரி போயிருவேன். ஆனா யாருக்கிட்டயுமே நான் அவ்வளவா பேச்சு வச்சுக்க மாட்டேன். அவ்வளவு வலிஞ்சு ஒரு மார்க் வாங்கல என்னன்னா எனக்கு பெருமை. என்னன்னா அதுல கத்துக்கிட்டேன். எல்லாம் அப்படி பண்ணுச்சுங்க. ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட யாரு என்ன வேணாலும் பேசுங்க. இப்படி ஒரு வரலாற்றுல வந்து பல போர்கள் தாண்டி அடிகள் தாண்டி தானே ஐயாவை கொண்டு வர முடியும்னா நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். எனக்கு அது ஒரு இது. நான் அந்த இடத்துல வச்சுட்டேன். இவ்வளவு இதுல வந்துட்டு இவ்வளவு தடைகள் தாண்டி ஒரு அவரை வந்து ஒரு கடவுளா நான் எப்பவுமே பாப்பேன். ஆனா வச்சாச்சு இல்ல, அவருக்கு முன்னாடி நான் வச்சுட்டேன்ல, அதுதான் என்னோட இது.
10 பேர்ல யாராச்சும் ஒத்த பிள்ளையாச்சும் கேக்கும் இல்ல இனிமே கண்டிப்பா, தைரியமா கண்டிப்பா. பேசுங்க. ம். இன்னும் எவ்வளவு விஷயம் மறைஞ்சிருக்கு. நான் வெளியில ம். தான் தெரியல. இப்ப நான் முன்னாடி சொல்லிட்டேன். ம். எவ்வளவு கஷ்டம், இவ்ளோ கஷ்டம். எனக்கு அடுத்து ம். யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ம். அதுதானே என்னோட நோக்கம். சூப்பர், அவங்களுக்கு சூப்பர். கவர்மெண்ட் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஓகேடா. அதுதான் என்னோட இது. எதுக்காகவும் எக்காரணம் நான் சமாதான பேச்சுக்கு மட்டும் இங்க இடமே கிடையாது. சூப்பர். சரிடா. ரொம்ப மகிழ்ச்சி தங்கச்சிட்ட பேசினது. சரிங்க. தங்கச்சிக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அண்ணனுக்கு எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. சரிங்களா? ஓகேண்ணா. ஏன்னா நம்ம மேல தப்பு இல்லாத வரைக்கும், அது யார் தவறு செஞ்சாலும் ம். நம்ம தட்டி கேட்போம். சரிங்களா? ம். உன்னோட சரிங்க. அந்த தைரியத்துக்கும், உன்னோட அந்த உணர்வுக்கும் என்னோட சார்பா வாழ்த்துக்கள்டா. ஆ ரொம்ப நன்றிண்ணா. ஓகேடா. ரொம்ப ஆ சந்தோஷம். இந்த ரொம்ப ஆடியோவ சந்தோஷம். நான் மக்கள் பார்வைக்கு நான் கொண்டு போறேன். ஏன்னா சரிங்கண்ணா. ஆ ஓகேடா.